அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரபு மொழியை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு ஏராளமான அரபு புத்தகங்கள் உண்டு. அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மின்ஹாஜ் அரபியா என்கிற இந்த புத்தகம் தனி சிறப்பு உடையது. காரணம் என்னவென்றால், இந்த புத்தகத்தை பொறுத்தமட்டில் 5 பாகங்களை கொண்டது. ஆனால் முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் என்று ஒவ்வொரு பாகமாக ஆசிரியர் எப்படி தொகுத்திருக்கார் என்றால், இலகுவான விஷயத்தை ஆரம்பித்து அரபு மொழியினுடைய வலுவான ஆழமான விஷயங்களை நோக்கி ஆசிரியர் இந்த புத்தகத்தை வழிநடத்தியிருப்பார். அதனால் இதனை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோர்வு ஏற்படாமல், சடைவு ஏற்படாமல் இலகுவாக அவர்களால் படிக்கவும் புரியவும் முடியும். அதிலும் குறிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தமட்டில் இந்த புத்தகத்தினுடைய தமிழ் வெர்ஷன், அதாவது இந்த புத்தகத்தை ஆசிரியர் துணை இல்லாமல் கூட ஒருவர் படிப்பதற்கு முயற்சித்தால் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த புத்தகத்தின் மூலமாக பயன்பட முடியும். ஏனென்றால் இந்த புத்தகத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தினுடைய புதிய வார்த்தைகள், இந்த புத்தகத்தினுடைய குறிப்பு, இந்த புத்தகத்தினுடைய கேள்விகள் என்று இந்த பாடத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த புத்தகத்தை மாத்திரமே வைத்தும் கூட அரபு மொழி என்ன செய்ய முடியும்னா ஒருவால் படித்து தெரிந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த மின்ஹாஜ் அரபியா என்கிற இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டிலே சிரமம் இல்லாமல் படிப்பதற்கு ஒரு இலகுவான புத்தக தொகுப்பாகும். எனவே அரபு மொழி படிக்க விரும்புபவர்கள் அல்லது படித்துக் கொண்டிருப்பவர்கள் அல்லது படித்து முடித்தவர்கள் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய இந்த 5 பாகங்களையும் அவர்கள் வாங்குகிற பட்சத்திலே அரபினுடைய முஃபராத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒற்றை வார்த்தைகள், ஜும்லாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கியங்கள், ஹிவார் முஹாதசா என்று சொல்லப்படக்கூடிய உரையாடல்கள், மகாலா என்று சொல்லப்படக்கூடிய கட்டுரைகள் என்று இந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் என்பது பரந்து விரிந்தாக இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை ஒருவர் வாங்குவார் என்றால் நிச்சயம் அவருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.